ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ETM. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ்ல எக்ஸாம் பேட்டர்ல டெய்லியும் 100 கொஸ்டின் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓகேங்களா? ஸோ இதுலயும் 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ 100 கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து கடைசி கொஸ்டின் வரைக்கும் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பாதியோட விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ ஃபுல்லா எல்லாமே அட்டன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியாததும் புதுசா தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், தெரிஞ்சதையும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ரிவிஷனுக்கு. ஸோ 100 கொஸ்டினுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு மார்க் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சோ நாங்க போடுற எஃபர்ட் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம். சோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? டெஸ்ட் எழுத போலாமா? ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். ஓகேங்களா? சோ முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா? சோ சிலப்பதிகாரத்துக்கு வேறு சில பெயர்களும் உண்டு இல்லையா? சோ சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத ஒரு சிலது சொல்றேன் பாருங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், புரட்சி காப்பியம், ஒற்றுமை காப்பியம், பொதுமை காப்பியம், வரலாற்று காப்பியம், நாடக காப்பியம், இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் எல்லாமே இருக்கு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் பாத்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, 12 திருமுறைகளை தொகுத்தவர். ஓகேங்களா? சோ 12 திருமுறைகளை தொகுத்தவர் பாத்தீங்க அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ 10ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் ஆட்சியின் போது பாத்தீங்க அப்படின்னா சிதம்பர கோயில்ல கவனிப்பு எதுவுமே இல்லாம, ஓகேங்களா, சோ இருந்தது இல்லையா? சோ அந்த மாதிரி கவனிப்பாரற்று கிடந்த திருமுறைகள்ல வந்து பூச்சிகள் எல்லாமே அரிச்சிருச்சா. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அரிச்சது போக மீதி இருக்க திருமுறைகள் எல்லாத்தையுமே நம்பியாண்டார் நம்பி தான் தொகுத்தார். ஓகேங்களா? சோ அது பாத்தீங்க அப்படின்னா 12 திருமுறைகள், மொத்தமா 12 இருக்கும். ஓகேங்களா? சோ 1 to 3 வரைக்கும், ஓகேங்களா, 1ல இருந்து 3 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் எழுதினது. ஓகேங்களா? சோ திருஞான சம்பந்தர் எழுதியது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 4 to 6 பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் எழுதியது. அடுத்து 7 பாத்தீங்க அப்படின்னா சுந்தரர் எழுதியது. சோ முதல் 3 திருமுறை பாத்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் எழுதியது, 4, 5, 6 திருமுறை திருநாவுக்கரசர் எழுதியது, 7வது திருமுறை சுந்தரர் எழுதியது, 8வது திருமுறை மாணிக்க வாசகர் எழுதியது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே கொஸ்டினா கேட்கலாம், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ 8வது திருமுறை மாணிக்க வாசகர் எழுதியது, 9வது திருமுறை 9 ஆசிரியர்களை கொண்டு எழுதியது. ஓகேங்களா? 10வது திருமுறை பாத்தீங்க அப்படின்னா திருமூலர் எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? 11வது திருமுறை 12 ஆசிரியர்கள் வச்சு எழுதியிருப்பாங்க. 12வது திருமுறை பாத்தீங்க அப்படின்னா சேக்கிலார் எழுதியிருப்பார். ஓகேங்களா? சோ சிறப்பு பெயர்கள் இருக்கும் பாருங்க. இப்போ 1ல இருந்து 7 திருமுறை, இந்த 3 இருக்கு இல்லையா? 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தேவாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ முதல் திருமுறையில இருந்து 7வது திருமுறை வரைக்கும் தேவாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 8வது திருமுறை மாணிக்க வாசகர் எழுதினார் இல்லையா? அது வந்து திருவாசகம். அதுக்கப்புறம் திருமூலர் எழுதினார் இல்லையா? 10வது திருமுறை பாத்தீங்க அப்படின்னா திருமந்திரம். 11 வந்து 12 பாத்தீங்க அப்படின்னா சேக்கிலார் எழுதியிருப்பாரு, அது வந்து பெரிய புராணம். சோ 12வது திருமுறை பெரிய புராணம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, பரணி நூல்களுள் காலத்தால் முந்தியது. ஓகேங்களா? சோ பரணி நூல்களுள் காலத்தால் முந்தியது பாத்தீங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி. ஓகேங்களா? சோ பரணியில முதல் பரணி பாத்தீங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி, அப்ப அதுதான் காலத்தால் முந்தியது. ஓகேங்களா? சோ கலிங்கத்து பரணி. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இவற்றுள் கலித்தலை எது? ஓகேங்களா? சோ கலித்தலை, தலையில் வரும் இல்லையா 7 வகைகள், நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை, இந்த மாதிரி 7 வகை இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அந்த அசை பிரிச்சு எழுதும் போது நின்ற சீர் வருஞ்சீர் பார்ப்போம். ஓகேங்களா? சோ நின்ற சீரோட கடைசியும் வருஞ்சீரோட முதலும் பார்ப்போம். அதை வச்சு அந்த 7 தலையா பிரிக்கலாம்னு சொல்லியிருப்போம் இல்லையா? சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா கலித்தலை அப்படிங்கிறது காய் முன் நிறை. ஓகேங்களா? சோ காய் முன் நிறை வந்தது அப்படின்னா அது கலித்தலை. ஓகேங்களா? இதுவே நேரொன்றாசிரியர் தலை அப்படின்னா மா முன் நேர்.
நிறையொன்று ஆசிரியர் தலை அப்படின்னா விலமுன் நிறை. இயற்சீர் வெண்டலை அப்படின்னா மாமுன் நிறை. அப்படி இல்லை அப்படின்னா விலமுன் நேர். விலமுன் நேர் இது வரலாம். அடுத்து வெண்சீர் வெண்டலை பார்த்தீங்க அப்படின்னா காய்முன் நேர். அடுத்து கலித்தலை தான் பார்த்தாச்சு இல்லையா, காய்முன் நிறை. அடுத்து ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை பார்த்தீங்க அப்படின்னா கனிமுன் நிறை. ஒன்றாத வஞ்சித்தலை பார்த்தீங்க அப்படின்னா கனிமுன் நேர். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து இலக்கண கிளாஸ் நடத்தினப்பயே நான் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். ஸோ அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ தலையிலேருந்து ஒரு கேள்வி வரலாம். அடுத்து பாருங்க, பொருந்தாத விடையை சுட்டுக. ஓகேங்களா. ஸோ பொருந்தாத விடை பாருங்க, புதுமை பித்தன் எழுதிய சிறுகதைகள். ஓகேங்களா. ஸோ புதுமை பித்தன் எழுதிய சிறுகதைகள். இந்த இடத்துல 3 வந்து சிறுகதைகள் அவர் எழுதினது, 1 மட்டும் அவர் எழுதினது கிடையாது. ஏன்னா பொருந்தாததான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சாப விமோசனம், பொன்னகரம், துன்பக்கேணி இது 3மே வந்து புதுமை பித்தன் எழுதிய சிறுகதைகள் தான். ஓகேங்களா. ஸோ அக்னி பிரவேசம் மட்டும்தான் வந்து புதுமை பித்தன் எழுத கிடையாது. ஓகேங்களா. ஸோ அக்னி பிரவேசம் யார் எழுதினாங்க அப்படின்னா ஜெயகாந்தன் எழுதினார். ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தான் பாத்தீங்கன்னா அக்னி பிரவேசம். ஓகேங்களா. சோ புதுமை பித்தன் எழுதிய வேறு சில சிறுகதைகளும் பார்ப்போம். ஓகேங்களா. சோ பாருங்க, சாப விமோசனம், பால்வண்ணம் பிள்ளை, லா, ஞானக்குகை, உபதேசம், அன்று இரவு, வாடாமல்லி, கருச்சிதைவு, ஒரு நாள் கழிந்தது, பொன்னகரம், நினைவு பாதை, நியாயம், சிற்பியின் நகரம், காஞ்சனை, துன்பக்கேணி இந்த மாதிரி சிறுகதைகள் வந்து புதுமை பித்தன் எழுதியிருக்கார். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, 6வது கேள்வி பொறுத்துக. வினோதரச மஞ்சரி, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், அக்கறை சீமையில், காணல் வரி. ஓகேங்களா. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த நூல்கள். ஓகேங்களா. இந்த சைடு இருக்கிறது ஆசிரியர்கள். இதை நம்ம பொருத்தணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா வீரசாமி செட்டியார். ஓகேங்களா. அடுத்து மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பாத்தீங்க அப்படின்னா திருவிக்கா, அக்கறை சீமையில் சோமு, காணல் வரி தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் 3, 4, 2, 1 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒரு சிலது பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதியது பார்த்தீங்க அப்படின்னா காணல் வரி, குடிமக்கள் காப்பியம், பிறந்தது எப்படியோ, தமிழா நினைத்து பார், சமண தமிழ் இலக்கியம், குசேலர் இந்த மாதிரி அவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து சோமு பாத்தீங்க அப்படின்னா அக்கறை சீமையில் அப்படிங்கறது தான் எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அக்கறை சீமையில் 6 மாதங்கள் அப்படின்னு வரும். இது வந்து கட்டுரை. ஓகேங்களா. இது வந்து அக்கறை சீமையில் அப்படிங்கிறது கட்டுரை. அடுத்து நிறைய எழுதியிருக்காரு, கவிதை, சிறுகதை, புதினங்கள், கட்டுரைகள்னு நிறைய வந்து எழுதியிருக்காங்க சோமு. ஓகேங்களா. அடுத்து இது இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது பாத்தீங்க அப்படின்னா உரைநடை நூல். உரைநடை நூல். ஓகேங்களா. அடுத்து திருவிக்கா எழுதினார் இல்லையா, வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். அது பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வரலாற்று நூல். ஓகேங்களா. சோ வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து நிறைய எழுதியிருக்காரு திருவிக்கா. அதுல ஒரு சிலது பார்க்கலாம். பாருங்க, யாழ்ப்பாணம் தந்த சிவஞான தீபம், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை, நாயன்மார் வரலாறு, முடியா, காதலா, சீர்திருத்தமா, உள்ளொளி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, தமிழே என் தாயே நின் பாதம் போற்றி என வாழ்த்துப்பா பாடியவர். ஓகேங்களா. ஸோ தமிழே என் தாயே நின் பாதம் போற்றி என வாழ்த்துப்பா பாடியவர் பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசன். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் முதல் திரைப்படம் எது. ஓகேங்களா. சோ தமிழ்நாட்டில் முதல் திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா காளிதாஸ். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் முதல் திரைப்படம்னு கேட்டாலும் சரி, முதல் பேசும் படம் கேட்டாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான், காளிதாஸ். ஓகேங்களா. கீசகவதம்னு இருக்கு இல்லையா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில தோன்றிய முதல் படம். ஓகேங்களா. சோ முதல் தமிழ் படம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தோன்றிய முதல் தமிழ் படம் 1916. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் தோன்றியது காளிதாஸ். இது வந்து 1931. அடுத்து ஆலமாரா அப்படிங்கிறது இந்தியாவில் தோன்றிய முதல் பேசும் படம். ஓகேங்களா. முதல் பேசும் படம் இந்தியாவில 1931. ஓகேங்களா. இது வந்து தமிழின் முதல் பேசும் படம் எது, காளிதாஸ். அடுத்து பாருங்க, ராஜ ஹரிச்சந்திரா அப்படிங்கிறது இந்தியாவின் முதல் ஊமை படம் 1913. ஓகேங்களா. இது வந்து முதல் ஊமை படம். முதல் ஊமை படம். ஆலமாரா அப்படிங்கிறது முதல் பேசும் படம்.
ஓகேங்களா. இது வந்து இந்தியால, இதுவும் இந்தியால. இது வந்து தமிழ்நாட்டுல முதல் பேசும் படம். ஓகேங்களா. அடுத்து இது இந்தியாவுல முதல் தமிழ் படம். இந்தியாவுல முதல் தமிழ் படம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம். ஓகேங்களா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வல்லினம் மிகும் மிகாது இருக்கு இல்லையா, அது வரும். சால தவ அப்படிங்கிற உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் பாத்தீங்க அப்படின்னா மிகும். ஓகேங்களா. சோ வல்லினம் மிகும் மிகாததுக்கு நம்ம வந்து கிளாஸ் நடத்திருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். அதை வந்து கம்பல்சரியா பாத்துருங்க. ஓகேங்களா. சோ எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படிங்கறத தெளிவா நம்ம நடத்திருப்போம். ஓகேங்களா. அடுத்த கிளாஸ் அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா. சோ தன்வினை அப்படின்னா நம்மளே செஞ்சோம் அப்படின்னா அது தன்வினை, பிறரை செய்ய வச்சோம் அப்படின்னா பிறவினை. பாருங்க, அப்பூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை. கற்கவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை தொடர். ஓகேங்களா. சோ எதிர்மறை வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். ஓகேங்களா. இது தன்வினை, அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அப்பூதி அடிகள் நான்மறை கற்றாரா, இது என்னது? வினா வாக்கியம். வினாவா கேக்குறாங்க இல்லையா. அடுத்து அப்பூதி அடிகள் நான்மறை கற்பித்தார், அதாவது இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தந்தார், அப்ப இது பிறவினை. ஓகேங்களா. சோ இது என்ன? பிறவினை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர். ஓகேங்களா. சோ உலகம் உருண்டையானது அப்படின்னு தம்மோட தொலைநோக்கியால பார்த்து சொன்னவர் பாத்தீங்க அப்படின்னா கலிலியோ. ஓகேங்களா. சோ கலிலியோ தான் சொன்னாரு. இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அறிவியலின் தந்தை, நோக்குவானியலின் தந்தை, நவீன இயற்பியலின் தந்தை, நவீன அறிவியலின் தந்தை அப்படின்னு வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஓகேங்களா. இவரு தான் பாத்தீங்க அப்படின்னா ஊசல் விதியை கண்டுபிடித்தார். ஓகேங்களா. சோ ஊசல் விதியை கண்டுபிடித்தவர் கலிலியோ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல். ஓகேங்களா. சோ தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் பாத்தீங்க அப்படின்னா மெய்ப்பாட்டியல். ஆப்ஷன் சி, மெய்ப்பாட்டியல். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுவார். ஓகேங்களா. சோ ஆதி சித்தர் பாத்தீங்க அப்படின்னா திருமூலர். ஆப்ஷன் சி, திருமூலர். ஆதி சித்தர் யாரு? திருமூலர். அடுத்து பாருங்க, கல் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக. ஓகேங்களா. சோ கல் அப்படிங்கிறது வேர் சொல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பதம் அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. சோ பதம் அப்படின்னா சொல்லுக்கு வேறு பெயர். பதம்னாலும் சொல்லுன்னு தான் பொருள். அப்ப எந்த சொல்லுல இருந்து, ஓகேங்களா, இந்த கல் அப்படிங்கிறது எந்த சொல்லை குறிக்குது. ஓகேங்களா. சோ பாருங்க, கற்பனை, கற்றல், கண்டான், கல். ஓகேங்களா. கல் அப்படிங்கிறது இளமையில் கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? படி அப்படின்னு சொல்றது. அப்ப கற்றல் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேங்களா. சோ இதோட வேர் சொல்லின் பதம் என்ன? கற்றல். அடுத்து பாருங்க, பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர். ஓகேங்களா. சோ பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் பாத்தீங்க அப்படின்னா திருத்தொண்டர் புராணம். ஓகேங்களா. சோ திருத்தொண்டர் புராணம். இததான் சொன்னோம் இல்லையா, 12ஆம் திருமுறை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 12ஆம் திருமுறை சேக்கிலார் எழுதியது, அதுக்கு அவர் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மிசை எதிர்ச்சொல் காண்க. ஓகேங்களா. சோ மிசை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. பொருள் பாத்தீங்க அப்படின்னா மேல். ஓகேங்களா. இதுவே எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மேல் அப்படின்னா கீழ். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை. ஓகேங்களா. சோ பண் அப்படின்னா என்ன? இசை. இசையோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை பாத்தீங்க அப்படின்னா இசைக்கலை. ஓகேங்களா. இசைக்கலை. அடுத்து பாருங்க, பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் இது. ஓகேங்களா. சோ பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பாத்தீங்க அப்படின்னா பிசிராந்தையார். சோ நாடக நூல் என்ன? பிசிராந்தையார். நிறைய நாடக நூல் இயற்றியிருக்காரு. ஒன்னொன்னு பார்க்கலாம். பாருங்க, என்னென்ன அப்படின்னா சௌமியன், நல்ல தீர்ப்பு, பிசிராந்தையார், இன்பக்கடல், அதுக்கப்புறம் அமைதி, படித்த பெண்கள், இந்த மாதிரி இன்னுமே நிறைய இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காவியம். இதுவும் பாரதிதாசனார் இயற்றியதுதான், ஆனா இது வந்து காவியம், நாடக நூல் கிடையாது. அடுத்து சுவரும் சுண்ணாம்பும் பாத்தீங்க அப்படின்னா சுரதா இயற்றியது. ஓகேங்களா. சுரதா இயற்றினாரு. அதுக்கப்புறம் பாண்டியன் பரிசும் பாத்தீங்க அப்படின்னா பாரதிதாசனார் இயற்றியதுதான், ஆனா இதுவும் காவியம். இது மட்டும்தான் நாடக நூல். ஓகேங்களா. சோ இது மட்டும்தான் பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல். மீதி எல்லாமே பாரதிதாசன் இயற்றிய காவியம். சுவரும் சுண்ணாம்பும் பாத்தீங்க அப்படின்னா சுரதா எழுதியது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஓகேங்களா. சோ ஆழி, அலங்கல்,
திருக்கம் மருந்து. ஓகேங்களா? ஸோ இதுக்கான பொருள் நம்ம பொருத்தணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஆளி அப்படின்னா மோதிரம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அடுத்து அலங்கல் அப்படின்னா மாலை அப்படிங்கிற பொருள். அடுத்து திருக்கம் அப்படின்னா வஞ்சனை அப்படிங்கிற பொருள். மருந்து அப்படின்னா அமிர்தம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 1, 3, 4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, எவை சரி எவை தவறு. ஓகேங்களா? ஸோ முட்புதர், உயர்மரம், கள்ளிப்புதர், முதிர்மரம். ஓகேங்களா? ஸோ இதுல எது சரி எது தவறு பாருங்க. உயர்மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 காலத்துக்கும் பொதுவா சொல்ல முடியும் இல்லையா? உயர்ந்த மரம், உயர்கின்ற மரம், உயரும் மரம். அதே மாதிரிதான் முதிர் மரத்துக்கும், முதிர்ந்த மரம், முதிர்கின்ற மரம், முதிரும் மரம். ஸோ இது ரெண்டுமே வினைத்தொகை, இது ரெண்டுமே சரி. ஓகேங்களா? ஆனா முட்புதர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா முல்லை கொண்ட புதர். ஓகேங்களா? அப்ப முல்லை கொண்ட புதர் அப்படின்னா என்ன? 2ஆம் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? சோ 1க்கு இதுதான் வரணும். கள்ளிப்புதர் அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் வேற்றுமை தொகை வந்து. ஓகேங்களா? இது என்னது? இங்க 3. சோ இதுவும் தப்பா இருக்கு இல்லையா? சோ என்ன வந்து தப்பா இருக்கு? 1, 3 தப்பா இருக்கு, 2, 4 சரியா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அவன் சித்திரையான் எவ்வகை பெயர். ஓகேங்களா? சோ பெயர்ல கொடுத்திருக்காங்க. சித்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு காலத்தை குறிக்கும். ஓகேங்களா? சோ ஒரு மாதத்தை குறிக்கும். அப்ப இது வந்து என்ன? கால பெயர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பொருந்தாத இணை எது. ஓகேங்களா? சோ மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம், ஆரம். கீழ்கடலில் விளைந்தவை பவளம். ஓகேங்களா? சோ வடமலையில் இருந்து வந்தது கரி, மிளகு. தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா புகார் நகரத்தின் வணிக சிறப்புகளை பற்றி கூறுறதுல வரும். ஓகேங்களா? சோ இதுல இது சரி. ஓகேங்களா? சோ செகண்ட் சரி, 4th ஒன் சரி, இது மட்டும் தப்பு. ஓகேங்களா? சோ வடமலையிலிருந்து வந்தது பாத்தீங்க அப்படின்னா பொன்னும் மணிக்கற்களும். பொன்னும் மணிக்கற்களும் தான் பாத்தீங்க அப்படின்னா வடமலையிலிருந்து வந்தது, கறி கிடையாது. ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா கரிமிளகு எதுல இருந்து வந்தது அப்படின்னா உள்நாட்டிலிருந்து தரை வழியில் இறக்குமதி, உள்நாட்டிலிருந்து தரை வழியில் வந்தது. ஓகேங்களா? கருமிளகு அப்படிங்கிறது உள்நாட்டில் இருந்து தரை வழியில் வந்தது. ஓகேங்களா? சோ வெளிநாடுகளில் இருந்து கடல் வழியில் வந்தது பாத்தீங்க அப்படின்னா குதிரை. இந்த இடத்துல இருக்காது, சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ வெளிநாடுகளில் இருந்து கடல் வழியில் வந்தது பாத்தீங்க அப்படின்னா குதிரைகள். ஓகேங்களா? சோ இது எதுல வரும் அப்படின்னா புகார் நகரத்தின் வணிக சிறப்புகளை பற்றி கூறுவாங்க இல்லையா? சோ அதுல வரும். ஓகேங்களா? இதுல எது ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் எதை போன்றது. ஓகேங்களா? சோ மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் எதை போன்றது அப்படின்னா உங்களுக்கு வந்து மாணிக்க கோயில். ஆப்ஷன் சி, மாணிக்க கோயில். அதாவது புத்தியை தீட்டு அப்படிங்கிற பாடல்ல வந்திருக்கும். ஓகேங்களா? சோ புத்தியை தீட்டு, புத்தியை தீட்டு அப்படிங்கிற அந்த பாடலின் கீழ் இது வரும். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் அப்படின்னு. அது யார் எழுதினாரு அப்படின்னா ஆலங்குடி சோமு. யார் எழுதுனாங்க? ஆலங்குடி சோமு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிறைவு என்ற ஓரசை சீரின் வாய்ப்பாடு. ஓகேங்களா? சோ இது ஓரசை சீர்ல வரும். ஓகேங்களா? சோ இது ஓரசை சீர் அப்படின்னா என்ன? ஒண்ணு நேரா இருக்கலாம், இல்லைன்னா நிறையா இருக்கலாம், இல்லைன்னா நேர்பு, அதாவது நேர் கூட்டல் உகரம், நிறைவு, நிறை கூட்டல் உகரம். ஓகேங்களா? இந்த மாதிரி வரலாம். சோ இதை வச்சுதான் கொஸ்டின் வரும். பாருங்க, நேர் அப்படின்னா உங்களுக்கு நாள், நேர் மட்டும் வந்துச்சுன்னா நாள், நிறை மட்டும் வந்துச்சுன்னா மலர், நேர் கூட்டல் உகரம் காசு, நிறை கூட்டல் உகரம் பிறப்பு. ஓகேங்களா? சோ அதாவது ஈற்றுச்சீர் வந்து உங்களுக்கு ஓரசை சீரா வரும் வெண்பாவில, அந்த மாதிரி வர்ற இடத்துல வரும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன கேக்குறாங்க? நிறைவு கேக்குறாங்க. சோ பிறப்பு தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, வாய்த்தீயின் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓகேங்களா? சோ வாய்த்தீயின் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? வாய் கூட்டல் தீயின் பிரிக்கலாமா? வாய்த்து கூட்டல் தீயின் பிரிக்கலாமா? வாய்த்து கூட்டல் ஈயின் பிரிக்கலாமா? வாய் கூட்டல் ஈயின் பிரிக்கலாமா? ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் வாய்த்து கூட்டல் ஈயின். ஓகேங்களா? சோ இது எப்படி இருக்கும் பாருங்க. கடைசி இந்த தூ இருக்கு இல்லையா, அதை இத்து கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கும் இல்லையா? சோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வருது? வருஞ்சீர்ல உயிர் எழுத்து வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல உகரம், இந்த இடத்துல உயிர் எழுத்து. அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி இது போயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? வாய் கூட்டல் ஈயின் அப்படின்னு இருக்கும் இல்லையா? சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் இருக்கு இல்லையா? இது என்ன ஆகும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப என்ன ஆகும்? இத்து ஈ.
உற்பத்தி அப்படின்னு ஆயிரும். ஓகேங்களா? சோ 2 விதி இந்த இடத்துல வருது. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி உகரம் கெட்டு போய் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இத்தும் ஈயும் இணைந்து தீ அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, நோன்றல் என்ற சொல்லின் பொருள் யாது? ஓகேங்களா? நோன்றல் அப்படின்னா பொருத்தல் அப்படிங்கிற பொருள் வரும். நோன்றல்னா என்ன பொருள்? பொருத்தல். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருத்துக. சோ சுருங்கிய பழம், சூட்டினால் பழுத்த பழம், குழுகுழுத்த பழம், தென்னையில் கெட்ட காய். ஓகேங்களா? சோ இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பொருத்தலாம். ஓகேங்களா? பாருங்க, சுருங்கிய பழம் அப்படின்னா சிவியல், சூட்டினால் பழுத்த பிஞ்சு அப்படின்னா அலியல். ஓகேங்களா? குழுகுழுத்த பழம் பாத்தீங்க அப்படின்னா ஒல்லிக்காய், தென்னையில் கெட்ட காய் பாத்தீங்க அப்படின்னா வெம்பல். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, இது வந்து மாறி வரும்னு நினைக்கிறேன். குழுகுழுத்த பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெம்பல் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். இல்ல, தப்பா வருது. ஓகே, பாருங்க, இதுக்கான ஆன்சர் சுருங்கிய பழம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பாருங்க என்னென்ன வரும் அப்படின்னா, சொத்தை அப்படிங்கிறது புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி, அதை தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அழுகல் அப்படின்னா குழுகுழுத்த நாரிய பழம் அல்லது காய். ஓகேங்களா? சொண்டு அப்படின்னா பதராய் போன மிளகாய். ஓகேங்களா? கோட்டான் காய் அப்படி இல்லை அப்படின்னா கூகைக்காய் அப்படின்னா கோட்டான் அமர்ந்ததினால் கெட்ட காய். ஓகேங்களா? தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். அல்லிக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். சோ இந்த இடத்துல சுருங்கிய பழம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சிவியல், சரி. ஓகேங்களா? சூட்டினால் பழுத்த பிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா சூடு அப்படிங்கறதால இது என்ன வந்துரும்? வெம்பல் அப்படின்னு வந்துரும். ஓகேங்களா? சோ 2. தென்னையில் கெட்ட காய் பாத்தீங்க அப்படின்னா ஒல்லிக்காய். ஓகேங்களா? அடுத்து குழுகுழுத்த பழம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலியல் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன பாருங்க, 2, 3, 4, 1. ஓகேங்களா? சோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். இதில் பாறையும் இலக்கண குறிப்பு தருது. ஓகேங்களா? சோ கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். ஓகேங்களா? அவ்வளோ பெரிய கருங்கல் பாறை கூட வந்து உன் கையில நொறுங்கிரும் அப்படின்னு அந்த பாறையோட அந்த சிறப்பை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அவ்வளோ பெரியது அப்படி இல்லை அப்படின்னா அவ்வளோ திடமான கனமான இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இந்த உயர்வா தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ உயர்வா வந்து ஒரு சொல்லுல அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அது உயர்வு சிறப்புமை. ஓகேங்களா? சோ 2 சொல் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சொல் கூட இருக்கலாம். ஆனா ஒரு 2 சொல்ல ஒரு சொல்லு அப்படின்னு வந்திருக்கணும். அந்த வந்தது பாத்தீங்க அப்படின்னா உயர்வு பொருளை தந்ததுன்னா உயர்வு சிறப்புமை, தாழ்ந்த பொருளை தந்ததுன்னா இழிவு சிறப்புமை. ஓகேங்களா? அப்படின்னு வந்து அது முற்று பெற்று இருந்ததுன்னா முற்றுமை. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, நூபுரம் என்பதன் பொருள். ஓகேங்களா? நூபுரம் என்பதன் பொருள் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சிலம்பு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருத்துக. பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. ஓகேங்களா? சோ பண்பு தொகை அப்படின்னா செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல். உவமை தொகை அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்? உவமை தொகைனா உவமை வரும் இல்லையா? சோ மலர் போன்ற கை, அப்ப இது. உண்மை தொகை அப்படின்னா மறைந்து வரும், தாயும் சேயும், அப்ப இது 3. அன்மொழி தொகை அப்படிங்கிறது சிவப்பு சட்டை பேசினார்னா என்ன? சிவப்பு சட்டை அணிந்த மனிதர் பேசினார். அப்போ இதுக்கான அந்த இதுவும். ஓகேங்களா? சோ அதாவது உவமையும் அதுக்கப்புறம் இந்த தொகையெல்லாம் இருக்கு இல்லையா, இது இல்லாம வேற சொற்களும், அப்போ மனிதர். ஓகேங்களா? உவமை அப்படிங்கிறது சிவப்பு சட்டை அணிந்த மனிதர், இததான் சொல்றாங்க. மனிதர் அப்படிங்கிறது உங்களுக்கு வேற சொல், அப்ப எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அது அன்மொழி தொகை. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 2, 3, 4, 1, ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொல் எது? ஓகேங்களா? சோ முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன வரும்? உங்களுக்கு உயிரெழுத்து வரும் இல்லையா? சோ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்துதான் உங்களுக்கு முதல் எழுத்துன்னு வரும். ஓகேங்களா? உயிரெழுத்தை இந்த முதல் எழுத்தை சார்ந்து வர்றதுதான் சார்பெழுத்துக்கள். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல
பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து மெய் எழுத்து உங்களுக்கு சொல்லின் முதலில் வராது, கரெக்டா? அப்போ உயிரெழுத்து தான் வரும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கருணை, சகாயம், துணை, இந்த இடத்துல எது வருது? உதவி அப்படிங்கிறது தான் வருது இல்லையா? சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ஓகேங்களா? சோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் பாத்தீங்க அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன். ஓகேங்களா? சோ ராஜம் கிருஷ்ணன். அடுத்து பாருங்க, கீழ்காண்பவற்றுள் காதில் அணியும் அணிகலன் எது? ஓகேங்களா? சோ காதில் அணியும் அணிகலன் எதுன்னு அப்படின்னா குலை. ஓகேங்களா? சோ குண்டலம் அப்படி இல்லை அப்படின்னா குலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிலம்பு அப்படிங்கிறது காலில் அணியக்கூடியது. ஓகேங்களா? சுட்டி அப்படின்னா தலையில் நெற்றியில் அணியக்கூடியது. கிண்கிணி அப்படின்னா உங்களுக்கு வந்து காலில் தான். ஓகேங்களா? சோ காலில் பாத்தீங்க அப்படின்னா சிலம்பு, கிண்கிணி ரெண்டுமே அணியலாம். அடுத்து நெற்றியில் பாத்தீங்க அப்படின்னா சுட்டி, தலையில் பாத்தீங்க அப்படின்னா சூளி, இடையில் பாத்தீங்க அப்படின்னா அரைநான். ஓகேங்களா? இந்த மாதிரி. அடுத்து பாருங்க, கூற்று 1. ஓகேங்களா? சோ தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். ஓகேங்களா? இது சரி. ஓகேங்களா? சோ தமிழ் எழுத்துக்களில் அவர் வந்து சீர்திருத்தத்தை செஞ்சாரு. எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். ஓகேங்களா? சோ எப்படி எழுதினார் அப்படின்னா, அதாவது எகர ஒகர ஓசை இருக்கு இல்லையா, பாத்தீங்கன்னா கேங்கே அந்த மாதிரி வருது இல்லையா, கேங் கே, அதுக்கப்புறம் கே கே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோ கோ இந்த மாதிரி வருது இல்லையா. சோ இந்த சுழி இருக்கு இல்லையா, இதையும் அந்த துணைக்காலையும் சொன்னவர். ஓகேங்களா? இரட்டை கொம்பு, இரட்டை கொம்புடன் கால், இந்த மாதிரி வரும். சோ இந்த மாதிரி வந்து அவர் எழுதுறதுக்கு சொன்னாரு. சோ அதை தான் பாத்தீங்கன்னா ஏகாரம், ஓகாரம் இந்த மாதிரி வருது இல்லையா. சோ இதை சொல்றதுக்கு தான் அவர் வந்து அந்த எழுத்துக்களில் சீர்திருத்தம் செஞ்சாரு. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சரி, 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக பணிபுரிந்தவர். ஓகேங்களா? சோ சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராக பணிபுரிந்தவர் யாரு அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி. ஓகேங்களா? சோ டாக்டர் முத்துலட்சுமி தான் பணிபுரிஞ்சாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். ஓகேங்களா? இந்தியாவின் பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இந்த சிறப்பு எல்லாமே அவருக்கு உண்டு. ஓகேங்களா? அடுத்து தமிழக அரசு இவங்களோட நினைவா பாத்தீங்க அப்படின்னா கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு நிதி உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நடுவண் அரசு பத்மபூஷன் விருது இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம், இது எல்லாமே நிறைவேற இவங்க வந்து காரணமா இருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? இளிவரல் என்பது டேஸ் சுவையினை சுட்டுகிறது. ஓகேங்களா? சோ இளிவரல் அப்படிங்கிறது துன்பச் சுவையை சுட்டுகிறது. பாவின் சுவைகளில் இளிவரல் என்பது துன்பச் சுவை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மல்லெடுத்த என்பதன் பொருள். ஓகேங்களா? சோ மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணம். இப்பதான் சொன்னேன் இல்லையா, தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம், இதெல்லாமே நிறைவேறதுக்கு யாரு காரணமாக இருந்தாங்க? முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தான் காரணமா இருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் முறையான தொடர் எது? ஓகேங்களா? சோ இதை வந்து படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் சரியா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என கப்பலை பற்றி கூறும் நூல். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பெரிய கப்பல் இருக்கு இல்லையா, சோ பெரிய கப்பலை பாத்தீங்க அப்படின்னா வங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நூல்ல தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்னு அகநானூறு, இன்னொன்னு பதிற்று பத்து. இந்த 2ல தான் பெரிய கப்பலை வங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இது அருங்கலம் தரியர் நீர்மிசை துவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படிங்கிறது பதிற்று பத்தில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? சோ இந்த பெரிய கப்பலை வங்கம்னு 2 நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க, அகநானூறு, பதிற்று பத்து. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பதிற்று பத்து. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, தவறான இணையை கண்டறிய. பாருங்க, பறந்த பறவை, படித்த பையன், சென்று வந்தான், இதெல்லாம் சென்று பார்த்தான், இது எல்லாமே சரியா இருக்கும். இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து நின்றான்னு வந்திருக்கலாம்.
அப்படி இல்லைன்னா வந்த பையன் வந்திருக்கலாம். ரெண்டுமே இல்லாம தப்பா வந்திருக்கு இல்லையா? சோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கனவினும் இன்னாதது எது? ஓகேங்களா? சோ கனவினும் இன்னாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து திருக்குறள்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் சொல்வேறு செயல்வேறு உள்ளவர் நட்பு. ஓகேங்களா? என்ன குறள் அப்படின்னா, கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. தீ நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் வரும். ஓகேங்களா? சோ தீ நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் வரும். என்ன அப்படின்னா, சொல்வேறு செயல்வேறுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களோட நட்பு பாத்தீங்க அப்படின்னா கனவுல கூட துன்பம் தான் தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பொறுத்துக. தோல் கருவிகள், கஞ்ச கருவிகள், காற்று கருவிகள், நரம்பு கருவிகள். ஓகேங்களா? சோ தோல் கருவிகள் அப்படின்னா விலங்குகளின் தோலை வைத்து கருவிகள் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கஞ்ச கருவி அப்படின்னா ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவது. ஒண்ணு மோதி இசைப்பாங்க. இந்த ஜால்ரா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாலரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து காற்று கருவி அப்படின்னா காற்றினால் வந்து உங்களுக்கு வந்து அந்த இசை வரும். நரம்பு கருவி அப்படின்னா நரம்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வரும். இது பாத்தீங்க அப்படின்னா தோல் கருவிகள், இதுல என்னது முழவு முரசு. கஞ்ச கருவிகள் சால்ரா. ஓகேங்களா? நம்ம ஜால்ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஓகேங்களா? அடுத்து காற்று கருவிகள் குழல் சங்கு. சோ புல்லாங்குழல் ஊதும் போது அந்த காற்றில் தான் இசை வருது. ஓகேங்களா? அடுத்து நரம்பு கருவிகள் யாழ் வீணை. இது வந்து 4, இது வந்து 3. அப்ப என்ன ஆன்சர்? 4 3 2 1. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணம் போலும் என்று பாடியவர். ஓகேங்களா? சோ கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் என்று பாடியவர் பாத்தீங்க அப்படின்னா சுரதா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. மாணிக்க வாசகர் எந்த பாண்டிய மன்னரிடம் பணியாற்றினார்? ஓகேங்களா? சோ மாணிக்க வாசகர் எந்த பாண்டிய மன்னரிடம் பணியாற்றினார் அப்படின்னா அரிமர்த்தன பாண்டியன். ஓகேங்களா? சோ அரிமர்த்தன பாண்டியன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. பாக்கு பாட்டு பஞ்சு பங்கு வரகு முதுகு எஃகு அக்கு. அதாவது இந்த இடத்துல குற்றியலுகரத்தோட வகைகள் கொடுத்திருப்பாங்க இல்லையா, சோ இதுல எதுன்னு பார்க்கணும். பாருங்க. இக்கு இட்டு இது என்னது பாத்தீங்கன்னா வல்லினம், அப்போ வன்தொடர் குற்றியலுகரம். இஞ்சு இங்கு என்னது மெல்லினம், அப்போ மென்தொடர் குற்றியலுகரம். வரகு முதுகு இது பாத்தீங்க அப்படின்னா இடையினம் இல்லையா, சாரி உயிர் எழுத்து. ஓகேங்களா? சோ உயிரெழுத்துல வரும், உயிர்மை எழுத்து. அப்ப இது என்னது 3. அடுத்து எஃகு அக்கு வந்திருக்கிறதால இது ஆயுதம். ஓகேங்களா? இந்த இடத்துல மெய் எழுத்து வராது இல்லையா, உயிர்மை எழுத்தா சென்ட்ரா வரும். இந்த இடத்துல ரெண்டுமே மெய் எழுத்து, இதுல வந்து உயிர்மை எழுத்து சென்ட்ரா வரும். அதுதான் உயிர் தொடர் குற்றியலுகரம். இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 4 1 3. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க. மடங்களிலே மறைந்து கிடந்த தமிழை மக்கள் மடியிலே தவளச் செய்தவர். ஓகேங்களா? சோ மடங்களிலே மறைந்து கிடந்த தமிழை மக்கள் மடியில் தவறச் செய்தவர் பாத்தீங்க அப்படின்னா உவே சுவாமிநாத ஐயர். ஓகேங்களா? உவே சாமிநாத ஐயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முக்கூடர் பல்லு நூலில் இடம்பெறாத ஆறு. ஓகேங்களா? சோ முக்கூடர் பல்லு நூல்ல பாத்தீங்க அப்படின்னா கோதண்டராம ஆறு, தன்பொருணை ஆறு, சிற்றாறு இந்த 3மே வரும். தாமிரபரணி ஆறு மட்டும் வராது. ஓகேங்களா? மொத்தமா 3 ஆறு தான். முக்கூடர் பல்லு அப்படிங்கிறதே 3 ஆறும் வந்து சேர்ற இடம், அதுதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கோதண்டராம ஆறு, தன்பொருணை ஆறு, சிற்றாறு இந்த 3மே வரும். ஓகேங்களா? என்ன வராது? தாமிரபரணி ஆறு வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருமுருகாற்றுப்படை சைவ திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறை? ஓகேங்களா? சோ திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது சைவ திருமுறையில பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் திருமுறை. ஓகேங்களா? சோ நம்ம பார்த்தோம் இல்லையா, 1ல இருந்து 12 வரைக்கும். 12 வந்து பெரிய புராணம், அப்ப 11 பாத்தீங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? இத வந்து நம்ம புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லலாம். திருமுருகாற்றுப்படையை பாத்தீங்க அப்படின்னா புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லலாம், அதோட சிறப்பு பெயர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. மேடை பேச்சின் கூறுகள். ஓகேங்களா? சோ மேடை பேச்சின் கூறுகள் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 3 இருக்கு. ஓகேங்களா? சோ எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படிங்கறதா பாத்தீங்க அப்படின்னா மேடை பேச்சின் கூறுகள். அதாவது எடுத்தல் தொடுத்தல் முடித்தல். சோ முடித்தல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசுறது வரும். ஓகேங்களா? சோ எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படிங்கறதா மேடை பேச்சின் கூறுகள். அடுத்து பாருங்க. கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? ஓகேங்களா? சோ கவி காலமேகம் பாத்தீங்க அப்படின்னா வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். ஓகேங்களா? அவர் வந்து வைணவ சமயத்தில் பிறந்தாரு, ஆனா
வைணவத்துல இருந்து சைவத்திற்கு அவர் மாறி இருப்பாரு. ஓகேங்களா. சோ கவி காலமேகம் பாத்தீங்க அப்படின்னா சிலேடை பாடுவதில் சிறந்தவர். ஓகேங்களா. சோ சிலேடை பாடுவதில் சிறந்தவர். அடுத்து பாருங்க, தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஓகேங்களா. சோ தபோலி அப்படிங்கிறது ஒரு சிற்றூர். எந்த மாநிலம் அப்படின்னா மராட்டிய மாநிலம், அப்படி இல்லைன்னா மகாராஷ்டிரா மாநிலம், எப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா. சோ மராட்டிய மாநிலம். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு வேறு பேர் உண்டு. என்ன அப்படின்னா குட்டி மகாபலேஸ்வரர். ஓகேங்களா. சோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா குட்டி மகாபலேஸ்வர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. மகாராஷ்டிராவின் குட்டி மகாபலேஸ்வர். அடுத்து பாருங்க, காந்தியடிகள் பள்ளி பருவத்தில் படித்த நாடக நூல். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இத்து. சோ காந்தியடிகள் பள்ளி பருவத்தில் படித்த நாடக நூல் பாத்தீங்க அப்படின்னா சிரவண பிதுர்பத்தி. ஓகேங்களா. சோ சிரவண பிதுர்பத்தி தான் அவர் ஸ்கூல் படிக்கும் போதே படிச்சது. ஓகேங்களா. சோ இதை படிச்சுதான் பெற்றோர்கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படிங்கறத அவர் அதுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்துதான் பொய் பேசக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்தது. ஓகேங்களா. அடுத்து பகவத்கீதை படிச்சுதான் மன உறுதியை பெற்றார். ஓகேங்களா. அடுத்து ரஷ்ய அறிஞர் பாத்தீங்க அப்படின்னா தால்சுதாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்துல இன்னா செய்தார்க்கும் அப்படிங்கிற அந்த திருக்குறளை அவர் மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு. ரஷ்ய அறிஞர் அந்த புத்தகத்துல அதை மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு. அந்த நூலை படிச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழின் மீதும் திருக்குறளின் மீதும் பற்று காந்தியடிகளுக்கு ஏற்பட்டது. ஓகேங்களா. சோ தமிழின் மீதும் திருக்குறள் மீதும் காந்தியடிகளுக்கு பற்று எப்ப ஏற்பட்டது அப்படின்னா உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படிங்கிற அந்த தால்சுதா எழுதின அந்த இதுல இன்னா செய்தார்க்கும் அப்படிங்கிறத படிச்சுதான் அவருக்கு வந்தது. இன்னா செய்தார்க்கும் அப்படிங்கிற திருக்குறளை அவர் ரஷ்யா இருக்கார் இல்லையா, ரஷ்ய அறிஞர் அதை மொழிபெயர்த்து அந்த நூல்ல எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. அதை படிச்சுதான் இவருக்கு தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் பற்று ஏற்பட்டு அதை படிச்சார். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என பாடியவர். ஓகேங்களா. சோ இது சினிமா பாட்டுல நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஓகேங்களா. சோ பழைய பாட்டுல வரும். இது பாத்தீங்கன்னா யாரு பாடினாங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடினார். ஓகேங்களா. சோ அததான் ஒரு அடியா எடுத்து அந்த இடத்துல ஃபுல்லா பாடி இருப்பாங்க. ஓகேங்களா. சோ ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா அப்படின்னு வரும். சோ அது எழுதுனது பாத்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர். ஓகேங்களா. அப்படின்னு பாடினவர் திருநாவுக்கரசர். அடுத்து பாருங்க, தவறான தொடரை கண்டுபிடி. ஓகேங்களா. சோ 1000 யானைகளை வென்றவனை பாடுவது பரணி, இது சரி. மூவேந்தர்களை பற்றிய செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா முத்தொள்ளாயிரம், இது சரி. 18 உறுப்புகளானது கலம்பகம், இது சரி. ஓகேங்களா. ஆனா ஒரே சொல்லை திரும்ப திரும்ப பாடுவது பாத்தீங்க அப்படின்னா அந்தாதி கிடையாது. ஓகேங்களா. அந்தாதி அப்படின்னா இப்போ ஒரு பாடல் அந்தம் ஆதின்னு பிரியும். அந்தம்னா முடிவு, ஆதின்னா தொடக்கம். ஓகேங்களா. சோ ஒரு பாடலோட முடிவு அடுத்த பாடலோட தொடக்கத்துல வரும். ஓகேங்களா. சோ கடைசி அந்த சீரோ இல்லைன்னா அசையோ இல்ல அந்த அடியோ பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பாடலோட முதலில் வருவதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்தாதி. அப்ப எது இந்த இடத்துல தப்பா இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல். ஓகேங்களா. சோ நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்க அப்படின்னா அகநானூறு. ஓகேங்களா. சோ அகநானூறு இது 8 தொகை நூல்களுள் ஒன்று. நெடுந்தொகை என அழைக்கப்படுவது அகநானூறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. சோ திருக்குறளின் மூலத்தை அச்சிட்டவர். ஓகேங்களா. சோ திருக்குறளின் மூலத்தை அச்சிட்டவர் பாத்தீங்க அப்படின்னா ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். ஓகேங்களா. அடுத்து திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பறிதல். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1, 3, 4, 2 ஆப்ஷன் பி. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல குறிப்பறிதல் அப்படிங்கிறது 2 இடத்துல வரும். அதிகாரம் 133ல பாத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல வரும். 71வது அதிகாரமாவும் 110 அதிகாரமாவும் குறிப்பறிதல் தான் வரும். 71வது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருட்பால்ல வரும். 110வது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமத்து பால்ல வரும். சோ 2 இடத்துலயுமே குறிப்பறிதல் அப்படின்னு தான் தலைப்பு வச்சிருப்பாரு. ஓகேங்களா. அந்த அதிகாரத்தின் பெயர் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பறிதலா தான் இருக்கும். ஓகேங்களா. சோ ஒரு சிலது பார்க்கலாம். திருக்குறள் சம்பந்தமா இங்க கொஸ்டின் இருக்கிறதால ஒரு சில திருக்குறள் சம்பந்தமா எந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் பாத்தீங்க அப்படின்னா அனிச்சம், குவளை. ஓகேங்களா. அடுத்து ஒரே ஒரு பழம் பாத்தீங்க அப்படின்னா நெருஞ்சி பழம். ஒரே ஒரு விதை பாத்தீங்க அப்படின்னா குன்றிமணி. ஓகேங்களா. சோ ஒரே ஒரு உயிர்
உயிரெழுத்து பாத்தீங்க அப்படின்னா ஔ. ஓகேங்களா? அடுத்து 2 மரங்கள் வரும். என்னென்ன அப்படின்னா பனை, மூங்கில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதிகமா பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து பாத்தீங்க அப்படின்னா நீ. இந்த நீ. ஓகேங்களா? இந்த நீ வந்து அதிகமா திருக்குறள்ல பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 7 அப்படிங்கிற நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 8 இடத்துல வரும். ஓகேங்களா? 7 அப்படிங்கிற நம்பர் 8 இடத்துல வரும். ஸோ இது எல்லாமே திருக்குறளோட சிறப்புகள். இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழர் திருமறை என்று அழைக்கப்படும் நூல். ஓகேங்களா? சோ தமிழர் திருமறை என்று அழைக்கப்படும் நூல் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள். ஓகேங்களா? சோ திருக்குறள் தான் தமிழர் திருமறை. திருக்குறளுக்கு வேறு சில பெயர்களும் இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு. சோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தான். இவ்வரிகளில் இடம்பெறும் கனி. ஓகேங்களா? சோ சம்புவின் கனி அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த அடி கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சம்புவின் கனின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாவற்கனி அப்படிங்கிற பொருள் வரும். ஓகேங்களா? சோ சம்புவின் கனின்னா என்ன? நாவற்கனி. அடுத்து பாருங்க, கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல். ஓகேங்களா? சோ தாராபாரதி எழுதாத கவிதை நூல் பாத்தீங்க அப்படின்னா சொந்த சிறைகள். ஓகேங்களா? சோ இது மட்டும்தான் இதுக்கான ஆன்சர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம், இது எல்லாமே தாராபாரதி எழுதின கவிதை நூல்கள் தான். ஓகேங்களா? ஒரு சிலது பார்க்கலாம் பாருங்க. திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படிங்கிற புது கவிதை எழுதியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து விரல் நுழி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, கவிஞாயிறு, தாராபாரதி கவிதைகள், வெற்றியின் மூலதனம், இது எல்லாமே அவர் எழுதினதுதான். ஓகேங்களா? சொந்த சிறைகள் அப்படிங்கிறது யார் எழுதினார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். ஓகேங்களா? சோ சொந்த சிறைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதினது. அடுத்து பாருங்க, வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல். ஓகேங்களா? சோ வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் நூல் பாத்தீங்க அப்படின்னா தொன்னூல் விளக்கம். ஓகேங்களா? சோ தொன்னூல் விளக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா 5 இலக்கணம் இருக்கு இல்லையா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த 5 இலக்கணங்களையும் வச்சு மொத்தமா 370 நூற்பாக்கள் எடுத்துரைத்திருப்பார். ஓகேங்களா? சோ 370 நூற்பாக்கள் இருக்கும். எதுல அப்படின்னா தொன்னூல் விளக்கத்துல. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? ஓகேங்களா? சோ பாத்தீங்கன்னா முடியரசன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு சொன்னவர் யாரு? முடியரசன். அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படிங்கிறதுக்கு வினா நம்ம தேர்ந்தெடுக்கணும். இது வந்து விடையா வர்ற மாதிரி வினா எடுக்கணும். இதுக்கு பாத்தீங்கன்னா தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? சோ முதல்ல இது என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ பாரதியாரின் தேசிய கீதங்கள்ல தமிழ் அப்படிங்கிறதுல வரும். சோ அதுலதான் சொல்லியிருப்பாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நமக்கு நாமே வந்து பழங்கதைகள் இது இவ்வளோ இருக்கு, அது அவ்வளோ இருக்கு அப்படின்னு பழங்கதைகளை நமக்குள்ளேயே சொல்லிக்கிறதால எந்த ஒரு பெருமையும் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னு இத கேள்வியா நம்ம இதுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருத்துக. ஓகேங்களா? சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருத்தணும். பாருங்க, கை அப்படிங்கிறது ஒழுக்கம். சோ கையை வச்சுட்டு ஒழுக்கமா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? அடுத்து நோ அப்படின்னா துன்பம், யா அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகை மரம், வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் 3, 1, 4, 2. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக் கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் T.K. சிதம்பரம். ஓகேங்களா? சோ அதாவது கவிமணி இருக்காங்க இல்லையா, அவங்க எழுதின அந்த பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆயுள் நாள் முழுவதும் படிச்சா கூட வாடாத கற்பக பூச்செண்டு. ஓகேங்களா? சோ எந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு வந்து எப்ப படிச்சாலும் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஓகேங்களா? எப்பயுமே அது வாடாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. ஓகேங்களா? சோ வேர்ச்சொல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கட்டளை பொருளில் வரும். ஓகேங்களா? ஆண்ட அப்படின்னா என்ன? ஆள். ஓகேங்களா? ஆட்சி, ஆள், ஆளல், ஆள்க. இந்த இடத்துல இது வந்து வியங்கோல் வினைமுற்று. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டளை பொருளில் வரும். அப்ப ஆள் அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல். அடுத்து பாருங்க,
சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர். ஓகேங்களா. ஸோ காந்தியடிகள். சோவியத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரஷ்யா அப்படின்னு வரும். ஸோ ரஷ்ய புரட்சிக்கு முன்னாடி சோவியத் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ சோவியத் அறிஞர் தால்சுதாய் இயற்றியது தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன புக் அது, உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு அப்படிங்கிற புக்ல இன்னா செய்தார்க்கும் அப்படிங்கிற அந்த திருக்குறளை படிச்சுட்டு தான் வந்து தமிழ் படிக்க ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சோ யாரு, காந்தியடிகள். அடுத்து பாருங்க, பிரித்தெழுதுக. பெரி அன். ஓகேங்களா. சோ பெரியன் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பெருமை அன் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. பெருமை அன். அடுத்து பாருங்க, கீழ் குறிப்பிட்டுள்ள பாடலில் உள்ள சொற்களுள் எது சரியான எதிர்ச்சொல்? ஆழ்வடி அம்பு அலம்ப நின்றாலும் அன்றொரு கால் ஏலிசை நூல் சங்கத்து இருந்தாலும் நீள் விசும்பின் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஆழி விரும்பின் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து எதிர்ச்சொல்லா வரும். ஓகேங்களா. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ச்சொல்லா வராது. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க, இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை குறிப்பிடுங்க. ஓகேங்களா. சோ இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னா என்ன? அப்படிங்கிறது மறைந்திருந்து பொருள் தரணும். பாருங்க, மலை ஆறு, மலையும் ஆறும், உண்மையும் உயர்வும், வெற்றிலையும் பாக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே உண்மை தொகை. நீர்க்குடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது மட்டும்தான் உண்மை தொகை கிடையாது. இது பாத்தீங்கன்னா நீரை கொண்ட குடம் இல்லைன்னா நீரை உடைய குடம் அப்படின்னு வரும். சோ ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவும் அதற்கான பயன் கொண்ட அப்படி இல்லைன்னா உடையன்னு போறோம் இல்லையா, அதுவும் மறைந்து வந்திருக்கிறதால இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையும் அதுக்கப்புறம் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேங்களா. சோ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு வரும். இந்த இடத்துல இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஓகேங்களா. சோ கரை கரை. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல கரை பாத்தீங்க அப்படின்னா குளக்கரை, இந்த கரை பாத்தீங்க அப்படின்னா களங்கம். ஓகேங்களா. சோ கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விளம்பரத்துல, சோ அந்த கரை வந்து இதுதான். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் எது? ஓகேங்களா. சோ குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படிங்கிற நூல் எந்த இடத்துல இந்த இது வருது அப்படின்னா இனியவை 40. ஓகேங்களா. சோ இனியவை 40. அடுத்து பாருங்க, தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர். ஓகேங்களா. சோ இந்த தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவர். ஓகேங்களா. இந்த மாதிரி சீத்தலை சாத்தனார் இருக்கா இல்லையா, அவரை பாராட்டினவர் யாரு அப்படின்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா. சோ இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனாரை தண்டமிழ் ஆசானும் சாத்தன் நன்னூர் புலவனும் சொன்னாரு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். இது சரி. ஓகேங்களா. திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை. இது சரி. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இதுவும் சரி. ஓகேங்களா. சோ இந்த இடத்துல மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் கிடையாது. ஓகேங்களா. சோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. சோ இதை இயற்றியவர் யாரு அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இதை இயற்றியவர் பாத்தீங்க அப்படின்னா விபுலானந்த அடிகள். விபுலானந்த அடி. சோ மதங்க சூளாமணியை இயற்றியவர் யாரு? விபுலானந்த அடிகள். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா, மீதூன் விரும்பேல் என்று கூறியவர். ஓகேங்களா. சோ மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா ஔவையார் சொன்னார். ஓகேங்களா. சோ மீதூன் விரும்பேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகமா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம் இல்லையா, அதை வந்து விரும்பாதீங்க, அது வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுவே இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். இதை கொடுத்துட்டு இதுக்கான பொருள் வர்ற மாதிரி ஒரு 4 வாக்கியங்கள் கொடுத்துட்டு தொடர் கொடுத்துட்டு அதுலயும் கேட்கலாம். அது பாத்தீங்கன்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அப்படிங்கிற அந்த பொருளில் வரும். ஓகேங்களா. சோ வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். சோ நிறைய சாப்பிட்றத விரும்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா, அடுத்து உணவில் புரதம் கொழுப்பு மாச்சத்து கனிமங்கள் நுண்ணூட்ட சத்துக்கள் சேர்ந்த உணவு. ஓகேங்களா. சோ இது எல்லாமே கலந்திருக்க உணவு பாத்தீங்க அப்படின்னா சமச்சீர் உணவு. ஓகேங்களா. எல்லாமே சமமான அளவுல நமக்கு உடலுக்கு தேவையான அந்த அளவுல இருக்கணும். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா சமச்சீர் உணவு. துரித உணவுனா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட், வேகமா சமைச்சு வேகமா சாப்பிடுறது. ஓகேங்களா.
ஆரோக்கிய உணவுன்னா இதை சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ ஆரோக்கிய உணவுனா ஆரோக்கியமா இருக்கிறது தான். இந்த சமச்சீர் உணவு தான் இந்த இடத்துல வரும் ஓகேங்களா. ஸோ ஆரோக்கிய உணவும் சமச்சீர் உணவும் உங்களுக்கு ஒரே மாதிரி வர்ற மாதிரி தான் வரும் ஓகேங்களா. இந்த கேள்விக்கு எல்லாமே வர்றது பாத்தீங்க அப்படின்னா சமச்சீர் உணவு ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. தாய்மொழி இது பாத்தீங்கன்னா ஒரு தொடரை 2ஆ பிரிச்சிருப்பாங்க, நம்ம வந்து சேர்த்து எழுதணும் ஓகேங்களா. ஸோ பாருங்க, தாய்மொழி வழியாக கல்வி கற்பதே சாலச் சிறந்தது. நான் தாய்மொழி தமிழில் படித்தேன். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். இது 3. அடுத்து, நாம் பிற மொழியில் உள்ள நூல்களை கற்க வேண்டும் ஓகேங்களா. ஸோ பிற மொழியில் உள்ள நூல்களையும் கற்கணும் ஓகேங்களா. கண்டிப்பா கற்று அது என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 1, 2, 3 ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஸ் நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எந்த நாட்டோட அணு துளைக்காத சுரங்க பெட்டியில் திருக்குறள் உள்ளது அப்படின்னா ருஷ்யா ஓகேங்களா. ஸோ அதாவது ரஷ்யா அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். உருசியான்னாலும் ரஷ்யான்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தீயினார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு ஓகேங்களா. இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி. சோ தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதேன்னா என்ன அர்த்தம்? தீயினால் சுட்டதும் நாவினால் சுட்டதும் உங்களுக்கு வந்து இதாகும் ஓகேங்களா. சோ புண்ணாக தான் வரும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா தீயினால் சுட்டது ஆறிரும், நாவினால் சுட்டது ஆறாது ஓகேங்களா. சோ தீ அதுக்கப்புறம் நாச்சொல் ஓகேங்களா. சொல் ரெண்டுமே வந்து தீய சொல் இல்ல கடுஞ்சொல் என்ன வேணா சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே சுடும். ஆனா தீயினால் சுட்டது ஆறிரும், கடுஞ்சொல்லால் சொன்னது ஆறாது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒற்றுமையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற்றுமையை சொல்றது வேற்றுமையணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. இல்பொருள் ஓமையணி அப்படின்னா இல்லாத பொருளை ஓமையா சொல்றதுதான் இல்பொருள் ஓமையணி. ஏகதேச உருவக அணி அப்படின்னா ஒரு பகுதி ஓகேங்களா. ஸோ ஒரு பகுதியை உருவகப்படுத்திட்டு இன்னொரு பகுதியை உருவகப்படுத்தாம வர்றதுதான் ஏகதேச உருவக அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணினா ஓமை ஒரு தொடர், ஓமையம் ஒரு தொடர், இந்த மாதிரி கொடுத்துட்டு இடையில ஓம உறுப்பு மறைந்து வந்திருந்ததுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமையம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் ஓகேங்களா. சோ மடங்கள் அப்படிங்கிற சொல்லோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா சிங்கம் ஓகேங்களா, சிங்கம். அடுத்து பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக ஓகேங்களா. சோ சிறுவஞ்ச மூலம் காரியாசான் எழுதியது இது சரி. ஞானரதம் பாரதியார் எழுதியது இது சரி. எழுத்து சீசு செல்லப்பா எழுதியது இதுவும் சரி. குயில் பாட்டு பாத்தீங்கன்னா கண்ணதாசன் எழுதல, பாரதியார் எழுதியிருப்பார். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. சோ குயில் பாட்டு பாரதியார் எழுதியது ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா பாருங்க, 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுவது ஓகேங்களா. சோ 1000 யானைகளை போரில் கொன்ற வீரனை புகழ்ந்து பாடுவது பாத்தீங்க அப்படின்னா பரணி, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் எப்பகுதி உடல் நோயை தீர்ப்பன ஓகேங்களா. சோ இந்த 5 மூலிகையோட வேர் பகுதி தான் உடல் நோயை தீர்க்கும். இந்த 5 மூலிகை இருக்கு இல்லையா, இது 5ஓட வேறதான் பாத்தீங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லும். சிறுபஞ்ச மூலம் இது எழுதினவர் காரியாசன் ஓகேங்களா. சோ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இதோட வேறதான் சொல்லும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிறம் தீட்டாமல் வரையும் ஓவியத்துக்கு என்ன பெயர் ஓகேங்களா. சோ நிறம் தீட்டாமல் வரையும் ஓவியத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா புனையா ஓவியம். சோ புனையா ஓவியம் தான் சரி. நீர்வர்ண ஓவியம் அப்படின்னா நீர்மமாக இருக்கும் ஓகேங்களா. சோ அதுல வந்து அந்த இடத்துல அந்த வர்ணத்தை யூஸ் பண்ணி அந்த வர்ணத்தை பயன்படுத்தி நீர்வர்ண ஓவியம் இது பண்ணுவாங்க. ஒளி ஓவியம் அப்படின்னா ஒளி இருக்கு இல்லையா. சோ இந்த ஒளினா என்ன, வெளிச்சம், வெளிச்சத்தை பயன்படுத்தி அந்த ஓவியத்தை இது பண்றது ஓகேங்களா. சோ இப்ப போட்டோகிராஃப் எடுக்கிறாங்க இல்லையா. சோ பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு லைட்டை வந்து சுத்தி விட்டு எடுக்கிறது, இல்லைன்னா வந்து சூரிய ஒளி வந்து பின்னாடி போய் ஒரு ஏதோ ஒரு இதுல பட்டு அதோட வெளிச்சம் வந்து வர்ற மாதிரி, இந்த மாதிரி அந்த ஒளியை வச்சு எடுக்கிறாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி வர்றதுதான் ஒளி ஓவியம் ஓகேங்களா. சுதை ஓவியம் அப்படின்னா சுவர்ல சுண்ணாம்பு காரம் இருக்கு இல்லையா, அதை பூசினதுக்கு அப்புறம் அது காயறதுக்குள்ளேயே அதுக்குள்ள அந்த இதை வந்து வரைஞ்சிருவாங்க ஓகேங்களா. சோ அது காயறதுக்குள்ள அந்த சுவர்ல ஓவியம் வரைகிறது தான் பாத்தீங்க அப்படின்னா சுதை ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் நிறம் தீட்டாமல் வரையும் ஓவியத்துக்கு புனையா ஓவியம் அப்படின்னு பெயர் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் எழுதி ஓகேங்களா. சோ இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் ஓகேங்களா. சோ இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா இந்திய வாரிசுரிமை சட்டம். அடுத்து பாருங்க,
குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா. சோ குறுந்தொகை பாடல்கள்ல மொத்தமா 401 பாடல்கள் இருக்கு. 401. அடுத்து பாருங்க, நற்றிணையின் அடிவரையறை. ஓகேங்களா. சோ நற்றிணையின் அடிவரையறை பாத்தீங்க அப்படின்னா 3 to 12. ஓகேங்களா. சாரி 9 முதல் 12 வரை. ஓகேங்களா. சோ ஐங்குறு நூறு தான் பாத்தீங்க அப்படின்னா 100 தான் பாத்தீங்க அப்படின்னா 3 to 5. ஓகேங்களா. 4 to 8 பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகை. 13 to 31 பாத்தீங்க அப்படின்னா அகநானூறு. இது எல்லாமே அடிவரையறை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அகநானூறு. 3 முதல் 5 வரை ஐங்குறு நூறு, 4 முதல் 8 வரை குறுந்தொகை, 9 முதல் 12 வரை நற்றிணை, 13 முதல் 31 வரை அகநானூறு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஓகேங்களா. சோ ஸ்மார்ட் போன். ஓகேங்களா. இப்ப எல்லார் கையிலயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதோட தமிழ் சொல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ ஸ்மார்ட் போன் அப்படின்னா திறன் பேசி அப்படின்னு பேரு. ஓகேங்களா. சோ கைபேசி அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் நினைச்சுக்குவோம். ஆனா ஸ்மார்ட் போன் அப்படின்னா திறன் பேசி. ஓகேங்களா. செல்போன் அப்படின்னா தான் கைபேசின்னு வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல். ஓகேங்களா. இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா. சோ என்னது? இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார்வாய் சொல். ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னா, ஒழுக்கமுடைய சான்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாயிலிருந்து வர்ற அந்த சொற்கள். ஓகேங்களா. சோ அந்த சொற்கள் பாத்தீங்க அப்படின்னா வழுக்கல், அதாவது ஏதோ ஒரு இடத்துல நம்ம வலிக்கு விடுற மாதிரி இருக்கிற இடத்துல. ஓகேங்களா. சோ சேறு இருந்தா வலிக்கு விழும் இல்லையா, சோ அந்த மாதிரி சேற்று பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஊன்றுகோல் மாதிரி. ஓகேங்களா. சோ நம்ம வலிக்கு விழாம கைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, சோ அந்த ஊன்றுகோல் மாதிரி வாழ்க்கையில் உதவும். ஓகேங்களா. சோ அவங்களோட பெரியாரோட சொல். ஓகேங்களா. சோ அதாவது சான்றோர்களின் சொல். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல ஓமை பாத்தீங்கன்னா ஊன்றுகோலை தான் பெரியாரின் சொல்லுக்கு ஓமையா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ பெரியோரோட சொல் பாத்தீங்க அப்படின்னா என்ன வேணா அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ பெரியோர் வந்து அட்வைஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த சொல் நம்ம இப்ப சேற்றுல வலிக்கு விழறோம் அப்படின்னா அந்த இடத்துல வலிக்கு விழாம இருக்கிறதுக்காக நமக்கு ஊன்றுகோலாக பயன்படும். ஓகேங்களா. சோ வாழ்க்கையில் வலிக்கு விழாம இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பெரியோரோட சொல் நமக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துக. முருகன் உழைப்பால் உயர்ந்தான். ஓகேங்களா. சோ உழைப்பால் ஆள். ஓகேங்களா. ஆள். அடுத்து மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். அமுதா பாடத்தை படித்தாள். அப்போ ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு இல்லையா, அப்ப 3க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வேற்றுமை. அடுத்து கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் வேற்றுமை. ஆள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3ஆம் வேற்றுமை. அடுத்து கண்ணன் வந்தான், எழுவாய் மட்டும்தான் இருக்கு, அப்ப இது எழுவாய் வேற்றுமை. ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 3, 4, 2, 1. ஓகேங்களா. சோ எந்த இது வருதோ அதை பொறுத்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. இதுவே மறைந்து வந்திருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, சோ ஆள் கு ஐ அப்படிங்கிற அந்த உருபு வராம அதோட பொருளை உணர்த்திச்சு அப்படின்னா அது தொகையா மாறிடும். சோ 2ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் வேற்றுமை தொகைன்னு இந்த இடத்துல வெளிப்படையா தெரியறதால அதை நம்ம 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமைன்னு அப்படியே சொல்லிட்டோம். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, அழுகையை சுவையுடன் பாடல் பாடிய சித்தர். ஓகேங்களா. சோ அழுகையை சுவையுடன் பாடல் பாடிய சித்தர் பாத்தீங்க அப்படின்னா அழுகுனி சித்தர். ஓகேங்களா. சோ ஆப்ஷன் டி தான். கடுவெளி. கடுவெளினா என்னன்னா வெட்ட வெளியவே இறைவனாக வணங்கியவர் தான் கடுவெளி சித்தர். ஓகேங்களா. சோ குதம்பை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குதம்பாய். ஓகேங்களா. குதம்பாய் அப்படிங்கிற பெண். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி பெண்களை வச்சு உங்களுக்கு பாடல் அதிகமா பாடியிருப்பாரு. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா குதம்பை சித்தர். பாம்பாட்டி சித்தர்னா பாம்புகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி உங்களுக்கு நிறைய பாடல்கள் எழுதியிருப்பது தான் பாம்பாட்டி சித்தர். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளக்காரன் என்னும் பாடல் வரிகள் எவ்வகை பாடல்களை சார்ந்து? ஓகேங்களா. சோ இது பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம தமிழ்நாட்டை பாத்தீங்க அப்படின்னா விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக பாடின பாட்டு இது. ஓகேங்களா. சோ அந்த வெள்ளைக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல இருந்து நுழைஞ்சு நம்ம இடத்தெல்லாம் பிடிச்சாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி பிடிக்கிறத பத்தி சொல்றதுதான் இடத்துல வரும். சோ விழிப்புணர்வு பாடல். ஓகேங்களா. சோ விழிப்புணர்வு பாடல். ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளைக்காரன். ஓகேங்களா. இது என்னது? விழிப்புணர்வு பாடல். அடுத்து பாருங்க, போருக்கு காரணம் பொறாமை என குறிப்பிடும் நூல். ஓகேங்களா. சோ போருக்கு காரணம் பொறாமை அப்படின்னு குறிப்பிடுற நூல் பாத்தீங்க அப்படின்னா சூளாமணி. ஓகேங்களா. சூளாமணி. அடுத்து பாருங்க,
மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் நூல். ஓகேங்களா. சோ மூவேந்தர் பற்றிய நூல்களை கூறும் நூல் பாத்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா. சோ இந்த இதுல சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க, திருக்குறளில் உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர். ஓகேங்களா. சோ பரிமேலழகரோட உரை தான் சிறந்த உரை. ஓகேங்களா. மணக்குடவர் தான் முதல்ல உரை எழுதினாரு. பாத்தீங்க அப்படின்னா காலத்தால் முந்தியவர் பாத்தீங்க அப்படின்னா தருமர். ஓகேங்களா. திருக்குறளில் உரை எழுதியவருள் காலத்தால் முந்தியவர் தருமர். அடுத்து பாருங்க, கொல் யானை மேலிருந்து இத்தொடரில் கொல் யானை என்பது இலக்கண குறிப்பு. ஓகேங்களா. சோ கொல் யானைன்னா என்ன வரும்? கொன்ற யானை, கொல்கின்ற யானை, கொல்லும் யானைன்னு வரும் இல்லையா. சோ 3 காலத்துக்கும் இது வர்றதால வினைத்தொகை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, மணிமேகலையின் ஆசிரியர். ஓகேங்களா. சோ மணிமேகலையின் ஆசிரியர் பாத்தீங்க அப்படின்னா சீர்த்தலை சாத்தனார். ஓகேங்களா. அடுத்து தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள். ஓகேங்களா. சோ தமிழுக்கு கதி அப்படிங்கிறது கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணமும் திருக்குறளும். ஓகேங்களா. இந்த இடத்துல கம்பராமாயணம் திருக்குறளும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பாதி பேர் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ராமாயணமும் குறளும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. சோ தமிழுக்கு கதி, அந்த கம்பராமாயணத்துல இருக்க முதல் எழுத்தும் திருக்குறள்ல இருக்க முதல் எழுத்தும் சேர்ந்துதான் கதி அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. சோ கம்பராமாயணமும் திருக்குறளும். சோ ராமாயணமும் குறளும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள். ஓகேங்களா. சோ கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா கரிசாலை, கையாந்தகரை, பிருங்கராசம். இது எல்லாமே சரிதான். அப்ப அனைத்தும் சரிதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. சோ இதுக்கு வேறு சில பெயர்களும் இருக்கு. ஓகேங்களா. சோ கரிச்சை, கரியசாலை, கரிக்கை, கைகேசி, கரிக்கண்டு, கையாந்தகரை, பிருங்கராஜம், தேகராஜம், கரிசலாங்கண்ணி, கரிசனம், பொற்றாலை கையான், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, கூற்று 1, மதுரை செல்லும் வழி யாது என்ற வினாவிற்கு இப்பக்கமாக செல்ல வேண்டும் என்று கூறுவது சுட்டு விடை. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சுட்டி காட்டுறது தான் வந்து சுட்டு விடை. அப்ப இது சரி. ஓகேங்களா. கடைக்கு போவாயா அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் பாத்தீங்கன்னா மறுத்து சொல்றது. ஓகேங்களா. சோ மறுத்து சொல்றது மறைவிடை. அப்ப இது ரெண்டுமே சரிதான். 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா. சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் முடிஞ்சது. ஓகேங்களா. சோ இன்னைக்கான 100 கேள்விகள் முடிந்தது. சோ நீங்க வந்து இந்த 100 கொஸ்டின்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. சோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் கிடையாது, தெரியாதையும் புதுசா கத்துக்கலாம். ஓகேங்களா. சோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ அதை வச்சு ஒரு கேள்வியில இருந்தே 2-3 டைப்ல கேள்விகள் கேட்கலாம் இல்லையா. அதனாலதான் அதுல இருக்க எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஓகேங்களா. சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. அடுத்த டெஸ்ட்ல நம்ம இதை மீட் பண்ணலாம். ஓகேங்களா. சோ அடுத்த டெஸ்ட்ல மறுபடியும் ஒரு 100 கொஸ்டினோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.